இது என்னதுன்னு தெரியுதா? 90ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து இந்த கிளாஸில் தான் வந்து வாட்டரோ இல்லை பாலாத்தி கொடுக்குறதோ பண்ணுவாங்க. அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா கிண்டின்னு ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா பித்தளையில் இருக்கும், இல்லை வெள்ளியில் இருக்கும். ஸோ அவங்க காலத்தில் அதுக்கு அடுத்தது வந்தது தான் இந்த மாதிரி உறிஞ்சி டம்ளர். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய டிசைன்ஸில் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூடி போட்டு கூட இருக்குது. இப்போ பால்லாம் ஆற்றி வெளியில் எங்கேயாவது குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். அதனால அந்த மாதிரி மாடல்ஸும் இப்போ இருக்குது. நான் எங்கள் காலத்தில் வந்து அதெல்லாம் கிடையாது, மூடி போட்டு அதெல்லாம் கிடையாது. இப்போ பிளாஸ்டிக்கில் வருது இல்லையா, ஸ்ட்ரா போட்டு, அதே தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்ளரில் இருக்கும். அதுதான் வந்து உறிஞ்சி டம்ளர்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பாட்டில்லையே வந்து நம்ம பால் குடிக்கிறது இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டம்ளரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உறிஞ்சி டம்ளரில் தான் வந்து அந்த